அல்லேலூயா. இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான வேத பகுதி 2 கொரிந்தியரின் புஸ்தகம், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் நான் வாசிக்கிறேன். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தின் மேல் கை வைத்துக் கொள்ளுங்க. நாம செபித்து இந்த வசனத்தை தியானிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுங்க. இந்த வார்த்தையினுடைய ஆழங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அதனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பேசுங்கப்பா, மனுஷ சத்தத்தை அல்ல, உம்முடைய சத்தத்தை நாங்க கேட்கணும் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், துணையாய் நில்லுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில வேதத்துல நாம் வாசித்த பகுதியை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். இந்த நாளினுடைய தலைப்பு, செய்தியின் தலைப்பு, அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். அல்லேலூயா. அதிசீக்கிரத்தில நீங்கக்கூடிய லேசான உபத்திரவம். பாருங்க, காணப்படுகிறவைகளே அல்ல. நாளில துன்பங்கள், பாடுகள், நம் சரீரத்துல பலவீனங்கள், ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பாடுகளை துன்பங்களோ அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். சரீரத்துல பலவீனம், பாடுகள், துன்பங்கள், எத்தனையோ பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறோம். இந்த பூலோகத்துல நம் முன்மாதிரியாக வாழ்ந்த இயேசு கிறிஸ்து நமக்கு அடிச்சுவடுகளை முன்வைத்து போயிருக்கிறார். அவரும் எத்தனையோ பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், ஏளனங்கள் அநேகம் வாழ்ந்து காண்பித்தார். அதே போல இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் என்று சொன்னார். அதே போல நமக்கும் இந்த உலகத்துல அநேக பாடுகள், துன்பங்கள், எதிர்ப்புகள், பொறாமைகள், போட்டிகள், அநேக காரியங்கள் இருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது இது எல்லாம் காணப்படக்கூடியவைகள். ஆனா இதுக்கு மேல உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது, காணப்படாதவைகள். அதுதான் நித்திய வாழ்க்கை, அதுதான் பரலோக வாழ்க்கை. இந்த காணப்படுகிறவைகள் கொஞ்ச காலம்தான், நமக்கு ஒரு கொஞ்ச வருடங்கள், நமக்கு ஆயுசு வருடங்கள் எவ்வளவு இருக்கிறது, அதுதான் அந்த கொஞ்ச நாட்கள்ல, கொஞ்ச வருடங்கள்ல நமக்கு அநேக உபத்திரவம், பாடு, இதெல்லாம் கொஞ்சம் தான். ஆனா காணப்படாத ஒரு வாழ்க்கை, நித்திய 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 வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்று இந்த வேத வசனம் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. அதிசீக்கிரத்துல நீங்கும் லேசான உபத்திரவம் நித்திய கனமகிமையை கொண்டு வருமா. இதெல்லாம் இந்த பூலோக வாழ்க்கையில வரக்கூடியதுதான். யாருக்கு பிரச்சனை இல்லாம இருக்குது, யாருக்கு போராட்டம் இல்லாம இருக்குது? எல்லா மனிதனா பிறந்த அத்தனை பேருக்கும் பிரச்சனை, போராட்டம், உபத்திரவம், பாடுகள், துன்பங்கள், அநேகவற்றை சகித்து வர வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து வருகிறோம். பாருங்க, இதற்கப்புறம் ஒரு வாழ்க்கை, காணப்படாதவைகள் ஒரு வாழ்க்கை, அது நித்திய கனமகிமையை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அதுக்கு மேலுள்ள வசனத்தை பாருங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, நம்ம சோர்ந்து போகிறது இல்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும். அப்படின்னா நமக்கு வரக்கூடிய நம்பர் சரீரத்துல எவ்வளவு வயதா இருந்தாலும் கூட அந்த புறம்பான மனிதனானது, துன்பம், துயரங்கள் இதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சிரும். உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இந்த உள்ளான மனுஷன், இந்த ஆத்துமா, ஆவி நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த சரீரம் ஒரு நாளைக்கு மண்ணுக்கு போயிருங்க, ஆனா அந்த ஆத்துமா, ஆவி, உள்ளான மனிதன், அந்த ஆத்துமா நம்ம இந்த கண்ணை மூடனா அங்க கண்ணை திறந்த அந்த ஆத்துமா தான் பரலோகம் போகும். ஆத்துமா, ஆவியும் அவருடைய நித்தியத்துக்கு செல்லும். அல்லேலூயா. அந்த புறம்பான மனுஷனானது எத்தனையோ பாடு, வியாதி, பலவீனங்கள் இருக்கலாம், அதெல்லாம் ஒரு நாளைக்கு மாறிடும், அழிந்துடும். அதெல்லாம் பாருங்க, இந்த சரீரம் எல்லா சரீரத்தோட நிதாயிரும். ஆனா உள்ளான ஆத்துமா, அந்த மனுஷன், உள்ளான மனுஷனுக்குள்ள ஆத்துமா நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அந்த ஆத்துமா, ஆத்துமா என்றால் என்ன?
ஆத்துமா. இந்த ஆத்துமாவை 3 வகையாக பிரிப்போம், 3ஆ பிரிப்போம் இந்த ஆத்துமாவை. 1 அறிவு. ஆத்துமாவில 3 வகையா பிரிக்கணும். 1 அறிவு, 2 உணர்ச்சி, 3 சுய சித்தம் சொல்லுவாங்க. இப்ப அறிவு என்றால் என்னன்னா, நம்ம நன்மை எது தீமை எதுன்னு தெரிஞ்சு தீமையை நம்ம விட்டு நன்மை செய்கிறது, அது அறிவு எனப்படும். எது நன்மை, நம்ம எது நன்மை தீமை வேண்டாம் நன்மை செய்யலாம் அப்படின்னு நம்ம அறிவு நாம நன்மையை தேர்ந்தெடுத்து நம்ம செய்கிறது. உணர்வு, உணர்ச்சினா உணர்வு. நம்ம ஆண்டவரை உணர்வோடு ஆராதிக்கணும், சபைக்கு செல்லணும், நல்ல காரியங்களை செய்யணும், அந்த உணர்வுகளை கொண்டு வருகிறது அந்த ஆத்துமாவில 2வது பகுதி உணர்வு. 3வது ஒரு பகுதி இருப்பாருங்க ஆத்துமாவில, சுய சித்தம். ரொம்ப டேஞ்சர். இந்த சுய விருப்பம் ரொம்ப டேஞ்சர். பாருங்க, ஆதாம் ஏவாள் காலத்துல ஆண்டவர் ஒரே ஒரு பிரமாணங்களை சொன்னாரு, இந்த கனியை நீ புசிக்க வேண்டாம் என்று சொல்லி. ஆனா இந்த புசிக்கும் நாளிலே நீங்க சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். பாருங்க, சாத்தான் தந்திரமா நுழைந்து பேசினால அந்த கனிய பாருங்க, இந்த கனியை புசிக்கும் நாள்ல சாகவே சாகுது. அந்த கனியை பாருங்க புசிச்சா அவளுடைய ஆத்துமா செத்து போயிடுச்சு, சரீரம் சாகல. அதுக்கப்புறம் ரொம்ப வருடங்கள் உயிரோட இருந்தாங்க, ஆனா ஆத்துமா செத்து விட்டது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, அது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அந்த ஆத்துமா, உள்ளான மனிதன்ல ஆத்துமாவில 3வது பகுதி சுய விருப்பம், சுய சித்தம்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஒரு மதுபான கடைக்கு தேடி போறோம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போறாங்க இருந்தாலும் சரி, அறிந்தவர்களா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு மதுபான கடையை போறோம் அல்லது பாவத்துக்கு போறோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவர் கரம் பிடித்து இழுத்து கொண்டு நீ போவாதுன்னு கரம் பிடிச்சு கூட்டிட்டு வர மாட்டாரு. ஆனா அந்த உணர்வு வெளிப்படும். ஆனா அதையும் தாண்டி நம்ம போறோம் அப்படின்னா அந்த சுய விருப்பத்தை வைத்திருக்கிறாரு. அதை போய் செஞ்சுட்டோம் அப்படின்னா அது பாவம். அதை போய் மதுபானத்தை அறிந்துட்டோம்னா பாவம். அந்த சுய விருப்பத்துல நாம சுய விருப்பமா இல்லாம அதன்படி வாழ முடியாது. அது தெய்வ விருப்பமா மாற வேண்டும். அதுக்குதான் வசனம் இருக்குது, வசனத்தின்படி வாழ வேண்டும். அந்த சுய விருப்பம் ரொம்ப டேஞ்சர். நம்ம நினைச்ச மாதிரி வாழ முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில நினைச்ச மாதிரி நம்ம போக முடியாது. ஆனா ஆண்டவர் வைத்திருக்க என் மகன் எங்கும் பாவம் செய்ய மாட்டான், நம்ம மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அந்த உணர்வு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த சுய விருப்பத்தை மாற்றி நம்ம தெய்வ விருப்பமாக, நம்ம இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல தேவனுடைய சித்தத்தின்படியே செய்தன்னு சொல்லுவார். அல்லேலூயா. என் சித்தம்படி அல்ல, என்னுடைய விருப்பப்படி அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படியே செய்தேன் என்று சொல்லி இருக்கிறார். எல்லாமே தேவ சித்தமா அவர் செய்தது, எல்லாமே தெய்வ சித்தத்தின்படியே செய்து. ஒருபோதும் சுய விருப்பத்தை செய்திருக்க மாட்டார். நம்மளுக்கு ஆத்மாவில 3வது பகுதியாக செயல்படுகிறது அந்த சுய விருப்பம், அது சுய சித்தம். அதன்படி இல்லாமல் தேவனுடைய சித்தத்தின்படி, வசனத்தின்படி நாம காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி சுய விருப்பத்தின்படி நாம செய்து விட்டோம், ஏதாவது தவறு செய்துட்டோம் அப்படின்னா இந்த ஆத்மாவில செத்துடுவோம். இந்த உள்ளான ஆத்மா, உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த நாளுக்கு நாள் ஆத்மாவை நாம சோர்ந்து போகாம கலங்காம ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆராதிக்கிறதுல, துதிக்கிறதுல, பரிசுத்த ஆண்டவரை நாமத்தை கனப்படுத்துகிறதுல, உயர்த்துறதுல, ஓடுறதுல, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதுல இந்த ஆத்துமா நாளுக்கு நாள் புதிதாகி கொண்டே வருமா. ஒரு நாள் இந்த சரீரம் மண்ணுக்கு போகும்போது இந்த ஆத்துமா ஆவியும் பரலோகத்துல போய் சாட்சியா நிற்கும். அல்லேலூயா. தேவான் பாருங்க, அவர் ஊழியம் செய்தவரு பாருங்க, அவர் கல்லெறிஞ்சு கொன்னாங்க, ஆனா அவர் மரித்தாரு. சரீரம் பாருங்க, அவர் பாருங்க அந்த அவருடைய ஆத்மா, அவர் அந்த ஊழியத்தை முடிச்சு போகும்போது பாருங்க, அவர் இயேசு எழுந்து நின்று வரவேற்றார். அல்லேலூயா. பாருங்க, அந்த வைராக்கியமாக இருந்தார். அவர் ஆத்மாவில் அவ்வளவு தாகம். சரீரத்துல எத்தனையோ பாடுகள், கல்லெறிஞ்சாங்க, பண்ணனாங்க, என்ன வேணாலும் பண்ணாங்க, ஆனா அவர் எழுந்து நின்று வரவேற்றார். அல்லேலூயா. இந்த ஆத்மா, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு வந்தது. அல்லேலூயா. சோதரம். காணப்படுகிறவைகளை அல்ல, ஒவ்வொரு நாளும் நமக்கு வரக்கூடிய பாடுகள், துன்பங்கள், இதெல்லாம் இந்த பூலோகத்துக்குரியது. காணப்படாதவை ஒன்று இருக்குது, அது நித்திய கனமகிமையை கொண்டு வரும். 18வது வசனத்துல 4:18 பாத்தீங்கன்னா, காணப்படுகிறவர்கள் எல்லாம் அநித்தியமானவைகள். அநித்தியமானவைகள்னா அதெல்லாம் நிரந்தரமானது கிடையாது. இந்த காலத்து பிரச்சனை நிரந்தரமானதுங்களா? கொஞ்ச நாள் வரும், வியாதி நிரந்தரமானதுங்களா? கிடையாது. ஆனா காணப்படாதவைகள், நித்தியமானவைகள் ஒண்ணு இருக்கிறது. நித்தியமான வாழ்க்கை, நிலை பேருடைய வாழ்வுன்னு சொல்லுவாங்க.
அது நித்திய 1000 ஆண்டு காலம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் அந்த பூலோகத்தில் உள்ள கொஞ்சம் காணக்கூடிய பாடுகள், பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாமே அதிசீக்கிரத்துல நீங்கும். அல்லேலூயா. அதிசீக்கிரத்துல நீங்கக்கூடியது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதோ எனக்கு பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள், எனக்கு ஒரு கண்ணீர், எனக்கு ஒரு பாடு இருக்கிறது, கவலை இருக்கிறது, சரீரத்துல பலவீனம் இருக்கிறது, இந்த உலகத்துல உபத்திரம் உண்டுதான். இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக பாடு, யோசிச்சு பாருங்க, அநேக துன்பம் சிலுவையில் அரைஞ்சாங்க. பாருங்க எத்தனை துன்பங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு அந்த விசாரணை செய்த எருசலேமிலிருந்து கொல்கத்தா நோக்கி போனார். ஒரு அடிக்கப்பட்டாங்க, காரி துப்புனாங்க, ஏளனம் பேசினாங்க, பரியாசனம் பேசினாங்க. அவர் கண்ணை கட்டி நீ அடித்தது யார் என்று சொல்லு, ஞான திருஷ்டினால் சொல்லுன்னு சொன்னாங்க. எத்தனையோ பாடு இயேசு கிறிஸ்துவானவருக்கும். நமக்கு இந்த பூலோகத்துல பாடுகள் உண்டு தேவ ஜனமே. ஆனா ஒரு நாள் நித்திய வாழ்க்கை உண்டு, அதை நோக்கி நாம ஓட வேண்டும். இந்த பூலோகத்துல நம்ம பாடு அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோமா? வேத வசனம் இன்றைக்கு நம்மளை தேற்றுகிறதா இருக்கிறது. அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் நித்திய கனமகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தர்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கரன் வைத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த அருமையான இந்த காலை வேளையில எங்களோடு கூட பேசினீங்களே தகப்பனே. அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் நித்திய கனமகிமையை கொண்டு வரும் என்று சொன்னீரே தகப்பனே. இந்த நாளில் இந்த கான்பரன்ஸ் கால் மூலமாக கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பூலோக வாழ்க்கையில பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், ஆண்டவரே உபத்திரவங்கள் எல்லாம் ஆண்டவரே ஒரு நாள் நீங்கிவிடும். ஆனா நித்தியத்துக்குரியவர்களாக எங்களை ஆண்டவரே உள்ளான ஆத்மாவில ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதிதாக்கப்படும்படி நான் செபிக்கிறோம்ப்பா. அந்த ஆத்மா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உணர்வுள்ள ஆண்டவரே ஆரோக்கியமான வசனங்களை கேட்கறதாகவும் ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிறதுல, உண்மை புகழ்கிறதுல, பாடுகிறதுல, ஓடுகிற ஓட்டத்துல அது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. அருமையான ஊழியம் செய்து கொண்டு வருகிறதான ஆண்டவரே காவலர்கள் ஆண்டவரை கூடி ஜெபித்துக் கொண்டு வருகிறதான ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறதான ஐயா ஆண்டவரே ஐயாவுக்காகவும் அதன் உடனிருந்து ஊழியர்கள் எல்லாருக்காகவும் நான் நன்றி செலுத்தி சோதரித்து ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அவர்கள் கூட துணை இருங்க, பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. இந்த கான்பரன்ஸ் கால் மூலமா ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தாழ்த்தி வெறுமையாக்குறோம். நீங்க பெருகணும், நாங்க பெருகணும். மீட்பு ரட்சகரமா இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.